Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் 3வது நாளாக செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். கூடாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 3வது நாளாக செவிலியர்கள் அரசுக்கு எதிராகவும் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக நேற்று முன்தினம் சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறையினர் கைது செய்து நேரடியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு இறக்கிவிட்டனர். அங்கிருந்து வீட்டுக்கு செல்லுமாறு தெரிவித்த நிலையில அவங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தினால் அங்கிருந்து போலீசார் அவர்களை கைது செய்து அதாவது ஊரப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். நேற்றைய தினம் முழுவதும் திருமண மண்டபத்தில் இருந்த நிலையில அவர்கள் சார்பாக முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்திய போது பேச்சுவார்த்தையில் தோல்வி அடைந்ததோடு அவர் அமைச்சர் மிரட்டல் பாணியில் பேசுவதாக அவர் தெரிவித்தார். இதனால் மேலும் போராட்டம் வலுப்பெற்றது. நேற்றைய தினம் முழுவதும் காவல்துறையினர் தொடர்ந்து பல்வேறு போராட்டத்தை நிறுத்துமாறு கூறிய போதிலும் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தினர். ஒரு கட்டத்தில் மாலை 6 மணி அளவில் சில நபர்கள் மட்டும் வெளியே வர தொடங்கினர். குழந்தைகள் பார்ப்பதற்கு ஆள் இல்லை, வயதானவர்கள் வீட்டில் உள்ளார்கள் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவர்கள் வீட்டுக்கு செல்லாமல் தொடர்ந்து ஆசிரியர் நின்று கொண்டு அனைவரையும் விடுவிக்க வேண்டும் கோரிக்கை வைத்தனர். நேற்று தினத்தில் தாசில்தார் முன்னிலையில காவல்துறையினர் 10 மணி அளவில் அனைவரும் விடுவித்து இனிமேல் உங்களோட பொறுப்பு, நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என அங்கிருந்து சென்றனர். இருந்த போதிலும் தொடர்ந்து அவங்க போராட்ட நிலையில மண்டபத்தை உரிமையில் அங்கிருந்து வெளியே போக சொன்ன காரணத்தால் அங்கிருந்து நேரடியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இரவு முழுவதும் செவிலியர்கள் போராட்டத்தை அங்கேயே தொடங்கினார்கள். இந்த நிலையில காலை 5 மணி அளவில் அனைவரும் ஒன்று சேர்ந்து நேரடியாக கூடாஞ்சேரி ஜிஎஸ்டி சாலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தற்போது இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பத்தோடு சம ஊதியம், நிரந்தர பணிவு, அதே போன்று அனைவருக்கும் நிரந்தர பணி வழங்க வேண்டும். 10 வருட காலமாக தொடர்ந்து பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதே போன்று மருத்துவ மனைகள் கட்டிய போதிலும் ஒரு வேகன்சி கூட இல்லை என மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அரசுக்கு எதிராக அவங்க கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், இல்லைன்னா காலவற்ற போராட்டம் தொடரும் என தற்போது அறிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.